வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. இன்னைக்கு நாம வந்து செஸ் போர்ட்ஸை பீட் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போர்ட் பார்த்தீங்கன்னா மார்டின் ஏதோ மை 4-year-old son just beat me ஏதோ போட்டிருக்கான். நம்ம E4 ப்ளே பண்ணுவாங்க. இது ஒரு காமனான மூவ் பண்ணி பார்ப்போம். வேலை யூஸ்ஃபுல்லா நான் கிங்ஸ் நைட்டை இங்கே வைக்க போகிறேன். கிங்ஸ் பான் ஓப்பனிங் கிங்ஸ் நைட் ரைட்டேஷன் தான். இப்போ நான் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். டெவலப் பண்ணால் கூட நம்மளுக்கு நல்லா இருக்கும்ல. ஓகே, நான் இப்போ அவனோட குயினை நான் வந்து அட்டாக் பண்ண பார்க்குறேன். குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட எல்லோ வந்து ரேட்டிங் வந்து 250, அதனால தான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேயா, சரி நம்ம எப்படி இங்கே போயிட்டு நான் இங்கே எடுத்து நான் வந்து இங்கே போயிட்டு அதை நான் இங்கே டேக்ஸ் பண்ணி திரும்பி ஒரு ஃபோர்க் பண்ணான்னு இருக்கேன். அவன் வந்து இதை பண்ணிட்டானா நான் இதை கொண்டு வந்துடுவேன். அதுதான் என்னோட பிளானு. அதெல்லாம் நான் பண்ண மாட்டான். வச்சுட்டு அப்படி வச்சுட்டு நான் இப்படி போனான்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரீ பானாச்சும் கிடைக்கும். மற்றபடி இதில் எஸ் ஃப்ரீ ரூக் பான் கிடச்சிருச்சாங்க வரும்போது பார்ப்போம். கிங் மூவ் பண்ணியிருக்கான். நம்ம ரூக் எடுப்போம். இந்த மாதிரி ஒரு செக் வச்சுட்டு இந்த மாதிரி நான் எடுக்கிறேன்ல, அது பேர் தான் ஃபோர்க். இந்த ஃபோர்க்கு வந்து நான் எல்லாமே பண்ணேன். இது உங்களுக்கு நான் வந்து எப்படி விளையாடணும்னு நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நீங்கள் ஒரு எப்படியாச்சும் ஒரு எப்படி ஒரு 500 வியூஸ் வந்தால் கூட எனக்கு ஓகே தான். நான் வந்து பண்ணுறேன். கிங்க வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னை அப்ரோச் பண்ணி என்னை பண்ண மாட்டேங்கிறான். பண்ணாவேன், ஆனால் அவன் பண்ணல. இப்போ நான் இங்கே மூவ் பண்ணாலும் அவன் எடுத்துடுவான், நான் இங்கே மூவ் பண்ணாலும் எடுத்துடுவான். அதனால நான் வந்து அவனுக்கு நான் செக் வைக்க போகிறேங்க. அப்படி செக் வச்சு நான் இதை பானை வந்து பண்ண போகிறேன். அவன் இந்த மூவை வந்து எப்படி இவன் தான் பண்ணணும். நான் இப்படி இங்கே வச்சிருவேன். ஆனால் அவன் இங்கே வச்சா அது ஃப்ரீ நைட், இங்கே வச்சா அது அந்த மாதிரி பண்ணோம். சரி, நம்ம இதை எடுப்போம். ஈஸியானதுதான். ஈஸி இதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் செஸ் வீடியோ. நான் இப்போ நான் லைக் பண்ணுங்க. ஓகே, நான் அட்டாக் பண்ணுறேன். ஐயா தப்பா பண்ணிட்டேங்க. வேணுமே பண்ணேன். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் எப்பயுமே. நான் சும்மா தான் சொன்னேன், சும்மா தான் பண்ணேன். அவன் எப்பயுமே 250நால இவனை நம்ம எப்படியும் ஜெயிக்க தான் போகிறோம். ஆனால் பிரச்சனை இல்லை. அவன் காமெடி பீஸு வேணுக்குமே தான் பண்ணேன். உண்மை நான் வந்து நல்லா பண்ணேன் நினைக்காதீங்க. உண்மையில நான் பண்ணேன். வந்துட்டா போதுட்டும், அவன் போய் நான் ஏதாச்சும் எடுக்கட்டும் போயிட்டு. ஆனால் நம்மளுக்கு நிறைய இது இருக்கு. வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. காமெடி பீஸா இருப்பான் போல. சரி, நான் எடுக்கிறேன். எவனாச்சும் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுப்பானாங்க பாருங்க. இப்போ நான் வந்து இங்கே மூவ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு நார்மல் மூவ் மாதிரி தான் தெரியும். அப்போ நான் வந்து இதை அட்டாக் பண்ணுறேன். அவன் இதை பார்த்துட்டு அதை அட்டாக் பண்ணிட்டான். காமெடி பீஸு. நம்ம வந்து ரூக்கை வச்சு எடுக்கலாம், நைட்டை வச்சு எடுக்கலாம், கிங்கை வச்சு எடுக்கலாம். நான் இப்போ நான் வந்து மூவ் பண்ண போகிறேன்னு ஒரு கெஸ் பண்ணுங்க. வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. 5 4 3 2 1 0. நான் வந்து ரூக்கை வச்சு தான் எடுக்க போகிறேன். இப்போ நான் ரூக்கை எடுத்துட்டு நான் கிங்கை மூவ் பண்ணேன்னா எனக்கு வந்து நிறைய அட்வான்டேஜும் கிடைக்கும். அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் குயினே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான், ஆனாலும் அவன் பண்ணலை. சரி, ஓகே. இப்போ நான் இங்கே மூவ் பண்ண போகிறேன். இப்போ இங்கே போன போது இது ஒரு நார்மல் மூவ் மாதிரி தெரியும். இப்போ அவன் இந்த மாதிரி எப்படி அவன் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா என்பசான்ட்னு ஒரு ஸ்பெஷல் மூவ் இருக்கு செஸ்ல. அதே மாதிரி கேஸ்லிங்னு ஒரு மூவ் இருக்கு. இப்போ நான் வந்து மூவ் பண்ணிட்டேன்னா நானும் இதை நான் எடுத்துருந்தேன். நான் அந்த மாதிரி என்பசான்ட் பண்ணானா நான் அந்த மாதிரி பண்ணிடுவேன். இப்போ எனக்கு இன்னொரு பொறுப்பும் கிடச்சிருச்சு. பானை நான் வந்து அட்டாக் பண்ணுறேன். இதெல்லாம் தெரியும்.
இப்போ நான் இங்கே வச்சுட்டு இங்கே அடிக்கணும். இங்கே இதையும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் மார்ட்டின். மார்ட்டின் வந்து ஒரு ரொம்ப இது எல்லவான போட்டு அதனால ரொம்ப காமெடியாக விளையாடுவான். மார்ட்டின் மார்ட்டின் நம்ம ரூக்கை வச்சு செக் வைப்போம். அங்கே போனா நாட் செக் மேட் இல்லாது. அவன் இங்கே வந்துருந்தான். அவன் இங்கே வரணும் கேஸ். இங்கே வர முடியாது. இங்கே வச்சா என்பாசாண்ட் மட்டும் ஸ்டேல்மேட் மட்டும் ஆகக்கூடாது கேஸ். ஸ்டேல்மேட்னா என்னதுன்னா ஸ்டேல்மேட்னா வந்து அந்த கிங்குக்கு வந்து செக்ல இருக்காது, ஆனா எந்த பிளேஸுக்கும் மூவ் ஆக முடியாது அந்த மாதிரி. ஓகேயா, செக் வைக்கிறேன். செக்கு அங்க போ செக் பண்ணு. செக்மேட் இல்ல பண்றேன். ஓகே ஓகே செக்மேட் பண்றது. செக்மேட்ல கொஞ்சம் நான் வீக்கு. செக் பண்றேன். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன். இங்க இருந்து இப்ப நான் லேடர் மேக் பண்ணலான்னு இருக்கேன். இதுதான் எனக்கு ரொம்ப ஈஸி தான். நம்ம செக்மேட் பண்ணிட்டு போயிடலாம். ஜெயிச்சிடும். யூ பீட் மார்ட்டின் போட்டுருச்சு. செஸ் டாட் காம். சரி ஓகேயா, நம்ம நியூ போட்ல போவோம். ஓகே, இப்போ நம்ம மாட் பிகினர்ல இருக்கோம். அதை நம்ம எலானி போவோம். 400 கிலோ இவ்வளோ அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இந்த டேட் நான் குயின் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். ஓகே, நம்ம இப்போ சென்டர் கேம் பண்ணுறோம். நம்ம இதை எடுத்தா நாம இதை எடுக்கணும். இப்போ நம்ம நைட்டை அட்டாக் பண்ணுறோம். ஓகே, பிஷப் அட்டாக் பண்ணுறோம். பிஷப் சாரி கேஸ் சாரி. இப்போ நான் இதை எடுத்தேன்னா அவன் இதை எடுப்பான். திரும்பி இதை எடுப்பான். அது எடுத்ததுக்கப்புறம் எனக்கு செக்கு வரும். செக்கில் நான் வந்து என்னோட குயினை வச்சு பண்ணனா என்னோட நைட்டை வச்சு பண்ணுவேன். யாராச்சும் பண்ணுவேன். அப்போ அவன் வந்து என்னோட வீக்னஸை பார்த்துட்டு என்னோட ரூக்கும் வந்து அட்டாக் பண்ண பார்ப்பான். இப்போ நான் நைட்டை வந்து அப்போ நான் பண்ணிட்டேன்னா அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ண தெரியல, பண்ண மாட்டேனா. ஏன்னா அது நிறைய மெட்டீரியல்ஸ் வரும். அதனால நான் பண்ண போறேன். சார் தப்பு பண்ணிட்டேங்க. சாரி, திரும்பியும் பண்றேங்க. வாங்க இப்போ நான் வந்து என்னோட கேம் விளையாடுறேன். பாருங்க, என்னோட குயின் பண்றா. நான் என்னோட நாடு வைக்கிறேன். இதான் நான் வந்து வேணுக்குமே தாங்க யூஸ் பண்றேன். எடுத்துருவேன் ஈஸி. எனக்கு நான் செக்மேட் பண்ணிடுவேன். நான் நைட் எடுப்பேன். செக்மேட் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அக்ஷித்ராம் இந்த மாதிரி ஒரு ஆப் சொல்லியிருந்தேன். அதனால தான் பண்ணேன். அதனால அக்ஷித்ராமுக்கு கிளாப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா தான் பண்ணாரு. அதனால அவருக்கும் கிளாப் பண்ணுங்க. ஸ்ரவன் வந்து அவனும் எனக்கு நல்லா ஒரு எடிட் பண்ணான். அவன் இது பண்ணான். ஸ்ரவன் ஹாய் சொல்லிட்டு அவன் என்கிட்ட தான் இருக்காங்க. அவன் சொல்கிறான் ஹாய். அவனே ஹாய் சொல்லிட்டான். அவர் யூடியூப் சேனல் பண்ணான்னு இருக்காங்க. அவனோட சேனலுக்கும் அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவன் பண்ணான்னு இருப்பான். அப்போ அவன் பண்ணும்போது அவனுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை எடுக்க போகிறோம். இதை நம்ம எடுத்தா நமக்கு இப்போ அவன் அதை விட்டுட்டான். அவன் விட்டுட்டாவ. ஓ மை காஷ். இப்போ நம்ம குயினை நம்ம சாக்ரிஃபைஸ் நான் பண்ணுற இதுக்கு இல்லை. ஆனால் நான் இதை எடுக்கணும். சரி எடுத்துருந்தேன். அவன் கிங்கை வச்சு எடுத்துருவான் திரும்பியும். ஸ்ரவன் ஹாய் சொல்லு. இப்போ இதில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறா. இப்போ ஸ்ரவன் வந்து சொல்கிறேன். ஸ்ரவனுக்கு செஸ் தெரியாதுங்க. சரி நான் சொல்கிறேன். இதில் நான் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன்டா. நான் வந்து சொல்கிறேன்.
இப்ப நான் வந்து ட்ரேட் பண்ணேன் கைஸ். அவனுக்கு வந்து நம்ம 2 பேரும் ட்ரேட் பண்ணிக்கலாம். நீ வந்து என்னோட குவீன் எடு, நானும் உன்னோட குவீன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி. ஓகேயா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் இதை இங்க மூவ் பண்றேன் நிறைய இதுக்காக. ஓகே, நான் இங்க பண்ண போறேன். இங்க நான் ஃபோர்க் பண்ணல, அது அவன் பண்ணிட்டான். இப்ப அவன் இந்த மூவ் வந்து ரொம்ப பேடா இருக்கும். இப்ப நான் செக் வைக்க போறேன். ரூக் எடுத்துருவேன். இப்ப நான் தான் எடுக்கிறேன். 7 நான் ட்ரேட் பண்ணிட்டோம்ல நம்ம. திரும்பியும் நம்ம எனக்கு குவீன் எப்படி எடுக்கணுமோ எனக்கு தெரியல. இது அங்க வரைக்கும் போயிடும். ஸ்ரவனே சொல்றாங்க அவனுக்கு பிரச்சனை கொஞ்சம் தான் தெரியும். அவனுக்கு தெரியுமா? நான் செஸ் கிளாஸ் போறேன். சரி, ஓகே சார். ஓகே, இப்ப நம்ம இங்க பண்ண போறோம். இங்க நான் பிஷப் எடுத்து இங்க வச்சு செக் பண்ணலான்னு இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டா. தெரியாம கண்டுபிடிச்சிட்டான். டான் வருது. காமெடியா பண்ணிருக்கான். நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு மூவ் பண்ணி நம்ம குவீனை ப்ரொமோட் பண்ணலாம். நம்ம கிட்ட நிறைய இருக்கு. 2 ரூக்கு, ஒரு குவீனு, ஒரு பிஷப்பு. இந்த குவீன் இப்ப பான் எடுத்துடலாம். பானை எடுத்துடலாம். ஸ்ட்ராங் கூட சொல்றான். இப்ப நான் இதை வச்சே நான் செக்மேட் பண்ண நினைக்கிறேன். வச்சுட்டு ஓகே, நீ எப்படி இதை எடுறா ப்ளீஸ் எடுறா. இப்ப நான் வந்து ஒண்ணு பண்ண போறேன். இல்ல செக்மேட் வந்து ஃபைன் செக்மேட் இன் 1 கமெண்ட் 5 4 3 2 1 0. இது நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. இப்ப நான் ஆன்சர் சொல்றேன். அவன் வந்து அதை அட்டாக் பண்றான். நான் ரொம்ப இருக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து செக்மேட் பண்ணிடுறேன். ஈஸியா இருக்கு. இது ஈஸியான கேம். ஓகே, ஆனாமே மவுஸ் ஸ்லிப்பா தான் இருக்கு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்ஜே போறோம். ஜான்ஜே இந்த வீடியோல நம்ம வந்து ஹாலிடே போட்ஸ், இந்த ஹாலிடே போட்ஸ்ல கொஞ்சம் தான் விளையாடுவோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் பார்ட் 2 போடுறேன் நெக்ஸ்ட் வீக்குக்கு. ஏன்னா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் கைஸ். எனக்கு ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் வேற வருது, அதனால நான் பண்ணணும். ஓகே, இந்த இதுல மட்டும் நான் என்னோட ஃபேஸ் வந்து நான் சொந்த வாய்ஸோட மட்டும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஜான்ஜே 700. ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. திரும்பி நான் இங்க அட்டாக் பண்றேன். இப்ப நான் வந்து ஸ்ரவன் நான் வந்து 1200 இருக்கேன். காமெடியில காமிக்க இப்ப ஓகே கைஸ், நம்ம வந்து குயினே அந்த பான் எடுத்துறாங்க. அவன் அந்த குயின் ப்ரொடெக்ஷன் பண்ணிருக்கு ஸ்ரவன். ஓகே ஓகே ஓகே, நானும் ஸ்ரவன் இந்த இதுல மட்டும் வரல. ஓகே, பிஷப் வந்து பிஷப் இந்த இடத்துல இப்ப நான் இங்க விட்டேன்னா அவன் குயினை வச்சு அவன் இதை இங்க எடுத்துருவான். அதனால நான் வந்து எடுத்து செக்கு கொடுக்க போறேன். நான் ஏன் இந்த மாதிரி எடுக்கிற நைட் அப்படின்னு கேட்டா, நைட்டும் பிஷப்பும் ஒன்று சேம் பாயிண்ட் தாங்க. ஓகேயா? இப்ப நான் இங்க மூவ் பண்ணனா அவன் இதை பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் ஈஸியா எடுத்துருவான். அதனால நான் இங்க பண்ண போறேன். ஓகே ஓகே, நான் இதை பண்ண போறேன். இப்ப நான் செக் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, கண்டுபிடிச்சிட்டான். நல்ல மூவ் கிடைச்சிருக்கு. நான் இங்க செக் வைக்க போறேன். அந்த பானை ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அதனாலதான். அந்த பானை நீ சொல்ற மாதிரியே எடுத்துடலாம். சொன்னால எடுத்துட்டேன். ஈஸியான குயின் ட்ரேட் ஆயிடுச்சு.
திரும்பி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இங்க என்னால கேன்சல் பண்ண முடியாது. இதான் ஸ்பெஷல் மூவ் சொன்னல. இந்த கிங் வந்து இங்க எடுத்து போயிட்டு இங்க பண்ணும். அவன் வந்து ரூக் வந்து இங்க இருந்துச்சுன்னா அது வந்து இதை பண்ணிருக்கா, அதனால என்னால கேன்சல் பண்ண முடியாது. இப்ப அது போயிடுச்சுனால இந்த கிங் வந்து எப்பயுமே ஒன் ஸ்டெப் தானே போகும். கிங் வந்து இந்த மூவ் மட்டும் 2 ஸ்டெப் போய் ரூக் வந்து இங்க இருந்தது அது கிட்ட இங்க வந்துடும். ஓகேயா, உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இங்க இருப்போம். செஸ் வந்து ஒரு நல்ல கேமுங்க. ஒரு மைண்ட் ஷார்ப்பா இருக்கும். எனக்கு பிடிச்ச செஸ் பிளேயர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம். இப்போ அவன் ஈஸியா எடுத்துனாலடா, எப்படா ஈஸியா எடுத்துனாலதான் நினைப்பீங்க. ஆனா இப்பதான் எனக்கு இதா இருக்கு. அப்புறம் செக்ல இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஃபோர்க் பண்றேன் திரும்பியும். ஈஸி 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 ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப எங்க பண்றோம், செக் வச்சுக்கிட்டே இருக்கோம் கைஸ். இதை எடுத்தானா நான் இதை எடுத்துருவேன். ஓகே, இப்ப எடுக்க முடியாதுடா. இங்கதான் முடியும். இதாங்க லாஸ்ட். அவனால அந்த நைட் வந்து அவன் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பின்ல இருக்கு. இது நம்ம எடுத்துட்டேன்னா செக் ஆயிரும்ல, அதனால அவனால எடுக்க முடியாது. இப்ப நான் வந்து அனதர் ஃபோர்க்கு பண்றேன், பிஷப்புக்கும் கிங்குக்கும். வெரி குட். இந்த இதுல நான் வந்து இங்க மூவ் பண்றேன். தப்பு பண்ணிட்டேன். ஓகே, நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். செக் வைப்போம். அவன் கண்டிப்பா எடுப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, அனதர் செக் வைப்போம். நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, எடுத்துடலாம். இதை எடுக்க போறேன். இவன் இதை எடுத்துட்டா நான் வந்து இதை எடுத்து இங்க இதை எடுத்துருவேன். ஓகே 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 ஓகே, செக்மேட் சீக்கிரம் பண்ண போறேன். checkmate, the easiest checkmate in the whole world. ஸ்டவுன் அப்படின்னா இல்லை, செஸ்னாலே ஒரு இது வந்துடுறாங்க. அதை ஒத்துக்கோ. ஐயா, நான் அதை எடுக்கலாம். ஆனா நான் இப்ப செக் வைக்க போறேன். செக் வச்சா எடுப்போம். ஆனா இந்த இடத்துல இருந்து இங்க வர முடியாது. ஏன்னா இங்க ப்ரொடெக்ஷன் இருக்கு. இப்ப நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன். என்னடா இவன் சாக்ரிஃபைஸ் பண்றான்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அது அப்படி இல்ல. சத்தமா பேசுறேன். அவன் என்னென்ன பண்ண முடியுதோ எல்லாத்தையும் பண்றான். ஆனா செக்மேட்டா தான் ஆகும். பாருங்களேன், நான் இதை வச்சு டெலிவர் செக்மேட் பண்ணிடுறேன். ஓகேயா, இப்போ நம்ம பிகினர் போர்ட்ஸ்ல இருக்கிறத நம்ம முடிச்சுட்டேன். நியூ போர்ட்ல போயிட்டு ஹாலிடே போர்ட்ஸ்ல பண்ணுறோம். இது லெஃப்ட் ஓவர் டர்க்கி, கோஸ்ட் ஆஃப் கேம்ஸ் தான். இதுல நம்ம இந்த வீடியோல நம்ம இந்த 2 தான் வச்சு நம்ம முடிச்சிருவோம். இப்போ நம்ம லெஃப்ட் ஓவர் டர்க்கியே போவோம். மார்ட்டின் நான் இவன் கிட்ட விளையாண்டேன். ரொம்ப ஈஸியா தோக்கடிச்சு. ஈஸி தான்டா, மார்ட்டினே ஈஸி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி ஓகே, நம்ம இங்க வைக்க இங்க வேண்டாம். ஓகே, நான் என்னோட கேமே நான் பண்றேன். இதுதான் வெயிட், இட்ஸ் டிசம்பர். ஆமா கைஸ், வந்து நான் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் கைஸ் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு தான் லாஸ்ட் 365th டே ஆஃப் 2025. நாளைக்கு வந்து நியூ இயர் 2026. வேர்ல்டு கப் இருக்கு, சாம்பியன்ஸ் லீக் இருக்கு, அதுக்கப்புறம் தெரியல. சரி ஓகே, எலெக்ஷனா நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் டாப் 10 நாங்கள் பண்ண போகிறோம். ரவனு நான் டாப் 10 ஈவெண்ட்ஸ், டாப் 10 ஸ்போர்ட்ஸ், டாப் 10 ஃபுட்பால் பிளேயர்ஸ் நான் இப்போ சின்ன
மூவ் பண்ண திரும்பி எடுக்கிறேன். ஏய் இப்ப சாக்ரிஃபைஸ் பண்றியா நீ சாக்ரிஃபைஸ் பண்ண ஸ்டவன் இது எடுத்து குயின் எடுத்த அண்ணன பார்த்தே ஆனா அப்ப ஜூலைனா எப்படியோ போயிடுச்சுங்க. ஆனா ரொம்ப ஃபாஸ்டா போச்சு. ஃபேமஸ் சாங் ஜூலைலயே வந்துட்டு ஃபேமஸா போச்சு. அது ஒரு 2-3 டேஸ்ல. ஆமா நீ சொல்றது நான் செக் வைக்க போறேன். இப்ப அங்க வச்சு அங்க வச்சிட்டோம். சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இங்க நெக்ஸ்ட் இங்க இதை வைக்க போறோம்னு நினைக்கிறேன். நான் இதை கண்டிப்பா இட்டு தான் வைப்பேன். அங்க வச்சு அப்ப செக்மேட் ஆயிடும். செக்மேட் இல்ல ஸ்டவன், செக்மேட் இல்ல. ஏய்யோ எடுப்போம். அவன் எடுத்துருவான். எடுத்துருவான். இப்ப நம்ம திரும்பியும் இது வந்து லாங் கேசல்ங்க. இது வந்து அதே மாதிரி இருக்கும். இங்க நம்ம போயிடலாம். ஓகே அதே மாதிரி தான் கேசலும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னடா நம்மளோட செக்கு வைப்போம். சரி அது மூவ் பண்ணு. அந்த பிஷப் இல்ல இது பான் மூவ் பண்ணு. சோல்ஜர் நம்ம இதை எடுத்து இங்க வைக்கதான் இருக்கேன். ஓகே ஈஸியான பான் கிடைக்குது. ஆமா நான் வேண்டாம்டா எதுக்குடா தப்பு பண்ணிட்டேன் கைஸ். சாரி கைஸ். அன்னோ பண்ணினா நான் பார்க்கல. இப்ப அடிக்க முடியாது. அவன் எல்லா இடத்துலயும் வச்சிருக்கான். அதனால இப்ப இதா இருக்குங்க. கீழே போயிடுறாங்க. பிஷப் கிட்ட போயிடுறாங்க. கீழே அவன் வந்து அவனால வெட்ட முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணாமா நம்ம எடுத்து இங்க வைப்போம். அவன் இதை எடுத்துப்பான். அவனை தானே நாங்க சுட்டே கொஞ்சம் சாப்பிட போறோம். அது மட்டும் இப்ப நம்ம செக் வைக்கிறோம் கைஸ். செக்கு எப்படிடா அது பான் எடுத்துருவேன். ஸ்ரவன் இதை எடுக்கிற ரொம்ப ஓவரா பண்ணாரு. எடுத்துருவேன். பிஷப் எடுத்தேன். செக்கு இங்க ப்ரொடெக்ஷன் இருக்கு. செக்கு வா என்ன பாட்டு காமெடியா இருந்துச்சு. நீ இதை பண்ணனா நான் இதை வெட்டிடுவேன். எப்படி நீ இதை பண்ணனா நான் இதை வெட்டுவேன். ஆமால எடுத்துறேன். இப்போ நீ செக்மேட் பண்ண போற. என்னது கைஸ் இது? எஸ் செக்மேட் இல்ல. செக்மேட் இல்லனா செக்மேட் பண்றது கொஞ்சம் இல்ல தப்பா பண்ணிட்டாங்க. ருக்கு தான் ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் குயின் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். குயினும் இன்னும் ருக்கு தான். அது நல்லா இருக்கும். நம்ம இங்க கிங் மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணிட்டோம். கிங் மட்டும் இல்லனா கேமே இல்லடா. அதனாலதான் எல்லாரும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பாயிண்ட்ஸ்லாம் எதுக்கு வைப்பாங்க எனக்கும் தெரியல. இந்த பான்ஸ் வந்து ப்ரோமோட் பண்ணிடுவாங்க. இந்த பான் இங்க பாருங்க அந்த ப்ரொமோஷன் பத்தி சொல்றேன். இப்ப இங்க இருக்கிற பான் வந்து இந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா அப்ப குவீன் இந்த பான் வந்து இங்க போயிடுச்சுன்னா அது குவீன் நைட் ரூக் இல்லனா பிஷப்லாம் வந்து நீங்க மாத்தினா அது உங்களோட இஷ்டம். ஓகே ஐயா நான் செக்மேட் பண்ணுங்க. அதுக்காக போடா நீ பண்றாங்க.
பான் முன்னாடி முன்னாடி போய் செக் வரும். பான் எடுத்துட்டாரு. நல்ல கேமா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியான கேம். அது பிரஸ் பண்ணிட்டே இரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் அதான். ஐயா போடா தம்பி, என்னடா பண்ற நீ? ஐயாங்க அவன் இதை எடுக்கிறான். இங்க போய் செக்மேட் பண்ண போறோம் guys guys guys. ஆனா இது நடக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே போயிடுச்சு. அவ திரும்பி அங்க வச்சிருவானா? ரொம்ப ஓவரா பண்றாங்க. சரி ஆனாலும் ஓகே guys. ஆனா நம்ம குயின் எடுத்துருவோம். திரும்பி என்னங்க இவன் செக் பண்ணிட்டே இருக்கான். எஸ் இப்போ முன்னாடி குயின் வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவரா போனாங்க. ரொம்ப ரொம்ப ஓவரா போனா. சரி இது இங்க வச்சிடுறேன். அங்க வச்சுட்டான். செக் ஓகே. அவங்க ரொம்ப பாவங்க. நீதான் ரொம்ப பண்ண. அந்த இடத்தை இங்க பாரு. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப லாங் கேம் ஆகும். அதான் ஜெட்மேட் பண்ண போறாங்க. ஆமா லெஃப்ட் ஓவர் தக்கியம். நம்ம அதை எப்படி நம்ம லெஃப்ட் ஓவரே கடிச்சிட்டோம். ஆமா இன்னும் லெஃப்ட் ஓவரே இருக்காது. இன்னும் எவ்வளவு நிமிஷம்டா பண்ணுவ? லாஸ்ட் கோஸ்ட் ஆஃப் கேம்ஸ். இந்த கோஸ்ட் ஆஃப் கேம்ஸும் ஈஸி தான். இந்த கோஸ்ட் ஆஃப் கேம்ஸோட நம்ம முடிச்சிடுவோம். ஓகே நான் அவன் சேலஞ்ச் பண்ணேன். முடிச்சிடுவா. ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சேன். இன்னும் 5 மினிட்ஸ். நல்லா நான் ரொம்ப இதை இங்க ரொம்ப ஃபாஸ்டா முடிக்கணும்னு நினைக்கிறேன். The wind the past as much to teach us. நீ தானா டீச் பண்ற? This reminds me of the chess game between Oppenheimer and Einstein. Oppenheimer. No, just kidding. That is not how ghosts talk. அந்த மாதிரி நடக்காது. இப்ப நம்ம இத இங்க பண்ண போறோம். இது பாக்க ஒரு டம். அவனோட குயினே எடுத்துடலாம்டா. ஈஸியா குயின் எடுத்துடலாம். ஆனா நம்மளோட குயினும் போயிடுமே. அதான் சொன்னேன். ஆனா குயின் நோ நோ நான் இதை எடுக்க முடியாது. ஏன்ட்ரூக்க எடுக்க முடியாது. போ முடிஞ்சு. காமெடி பீஸுங்க. எனக்கு இது அது எடுத்துரு. எஸ் ரூக்கு போயிட்டாங்க. எல்லாத்தையும் எப்படி கொண்டு வந்துட்டு இருக்கான். நல்லா hello but the rook still win. It happened many times before me. ஓகே சரி இந்த கேம் தான் நாங்க கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். செக் வைப்போம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோங்க. கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணாமன்னா அது கொஞ்சம் டேஞ்சரா. இப்ப இத எடுத்துடலாம். இந்த பால் இத எடுப்பான்ல ஸ்ரவன். அதனால நம்ம இங்க வச்சுட்டு இந்த நைட் அட்டாக் பண்ணுவோம். ஆமா நான் ருக் எடுத்துருவோம். ருக் எடுக்கணும்டா. ருக் எடுத்துருவான்டா. நம்ம அது நைட்டும் பிஷப்பும் சேம் தான். ஆனா பிஷப் தான் பவர். ஆனா பிஷப் நைட் எவ்வளவுதான் பண்ணனும். பிஷப் இன்னும் பான் பிஷப் இன்னும் ருக் இன்னும் நைட் அந்த மூணு தான் பவர்ஃபுல். குயின் இன்னும் பவர்ஃபுல். அது கூட எல்லாத்தையுமே இருக்கும். ஆனா நைட் தவிர அதுவும் அண்ணா பாட்டை
முடிஞ்சிச்சு. திரும்பி எடுத்து எனக்கு தாங்க நம்ம கிட்ட தான் நிறைய இருக்கு. எதுக்கு லாஸ்ட் ஈஸி ஈஸி. செக்மேட் பண்ணுங்க இவனை சீக்கிரம். இப்பக்கி ரொம்ப நிறைய கேம்ஸ் போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் செத்து போ எடுத்துட்டேன். சிக்கு 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 சிக்கு. இப்ப திரும்பி அந்த பக்கம் போயிடும். அவன் போகவே மாட்டேங்கிறான்டா. ஓகே மேல ஐயா ஓகே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவோம். ரொம்ப நேரம் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? சரி, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த மூவ பண்ண போறோம். அதை மட்டும் எடுறா ப்ளீஸ். எடுறா குட்டி பையன் டாய் வச்சிருக்கு. இருக்குல டாய் கூட இருக்கு தெரியல. சொட்ட பையனா நிறைய இருக்கு. நீ அதை எடுத்து இங்க வாடா சுத்தம் எஸ் எஸ் गाइस இத வரைக்கும் முடிச்சுப்போம். we win ஓகே நம்ம வேற முடிச்சுப்போம் गाइस. முடிச்சுப்போம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. thank you for லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ்டர் விஸ்வாக்கு. சரி பாய் गाइस. நாளைக்கு பாப்போம் மிஸ்டர் விஸ்வா.